ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீயக்காய் பவுடர் தான் நம்ம அரைக்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்க பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையில் நான் ஃபுல்லா ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க ஒவ்வொன்றா எடுத்து வைக்கலாம். என்னென்ன அளவு அப்படிங்கறத நான் சொல்றேன். சீயக்காய் வந்து நான் 1 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சைப்பயிர் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ சீயக்காய்க்கு வந்து பச்சைப்பயிர் வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 200 கிராம் எடுத்துக்கோங்க. பூந்தி கொட்டை வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பூலாங்கிழங்கு 100 கிராமு. வெட்டி வேறு வந்து ஒரு 40 கிராம் எடுத்துக்கோங்க. வசம்பு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மகிழம்பூ வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செம்பருத்தி வந்து ஒரு கைப்பிடி. நெக்ஸ்ட் மருதாணி வந்து ஒரு கைப்பிடி. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. வேப்பிலை ஒரு கைப்பிடி. இதுதாங்க அளவு. 1 கிலோ சீயக்காய்க்கு வந்து இதுதாங்க அளவு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா சீயக்காய் 1 கிலோ வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பச்சைப்பயிறு வந்து பாத்தீங்கன்னா தலையில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் போறதுக்காக நம்ம இந்த பச்சைப்பயிறு வந்து பவுடரா ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கண்டிஷனரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஸ்கேல்புக்குன்னா ரொம்ப நல்லங்க. நல்ல தலைக்கு வந்து குளிர்ச்சி குடிக்கக்கூடியது வெந்தயம். அப்புறம் பூந்தி கொட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஷாம்பு கண்டிஷனர்லாம் போடுறோம் இல்லைங்களா, நல்லா நுரை வருது இல்லைங்களா, அந்த நுரைக்காக போறது இந்த பூந்தி கொட்டை. நெக்ஸ்ட் வந்து நெல்லிக்காய். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கண்டிஷனர். ஒரு ஸ்கின்னுக்கு ஸ்கேல்ப்னா ரொம்ப நல்லதுங்க. பூலாங்கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு நறுமணத்தை கொடுக்குங்க, வாசத்தை கொடுக்கும். அதுக்காக இந்த பூலாங்கிழங்கு போடுறது. வெட்டி வேறு பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், வாசத்துக்காக போடுறது. நெக்ஸ்ட் வந்து வசம்பு எதுக்காக போறது பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 6 மந்த்துக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணும்போது வண்டோ பூச்சியோ விழுவாதற்கு நம்ம இந்த வசம்பு வந்து போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகிழம்பூ வந்து தலையில் உள்ள அரிப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அரிப்பு போகிறதுக்கு, ஸ்கின்னுக்கு ஸ்கேல்புக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மகிழம்பூவு. அடுத்தது வந்து மருதாணி வந்து போட்டிருக்கோங்க, செம்பருத்தி. இதுவும் வந்து நேச்சுரல் கண்டிஷனரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து நேச்சுரலா இருக்கிற கண்டிஷனரு. கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருப்பா வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து போட்டிருக்கோம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட் வேப்பிலை பாத்தீங்க அப்படின்னா பூச்சி விழுவாதுக்கு, மெயினா வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனு அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலை வந்து ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். நீங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துட்டு நல்லா வந்து இது பாத்தீங்கன்னா இந்த சீயக்காய் எடுத்தீங்கன்னா இப்படி உடைச்சா வந்து நல்லா உடையணுங்க, நல்லா சவுண்டோட இருக்கணும். அந்த மாதிரி வந்து நல்ல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாமே தனித்தனியா காய வச்சு, இது நம்ம வீட்லயே அரைக்க முடியாதுங்க. மிஷின்ல வந்து ரைஸ் மிஷின்ல வந்து கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம 6 மந்த் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி நேச்சுரலா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சோம்னா நல்ல முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. பாத்தீங்கன்னா 100 கிராம் வந்து 100 கிராம் 130 ரூபா அப்படிங்கிற மாதிரி சேல் பண்றாங்க. இது நம்ம வீட்லயே நம்ம அரைச்சு வைக்கும் போது நமக்கு நிறையாவும் வரும், நம்ம பிரைஸும் வந்து கம்மி இதுல வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. இப்ப இந்த பொருள் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. நாட்டு மருந்து கடை அப்படின்னு இருக்குங்க எல்லா ஊர்லயுமே. நாட்டு மருந்து கடையில நான் ஒரே இடத்துலயே இது எல்லாமே நான் வாங்கிட்டேங்க. இந்த பொருள் எல்லாம் ஒவ்வொரு பொருள் தெரியாதவங்களுக்கு நான் ஒவ்வொரு பொருள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் வீடியோல காட்டுறேன் வாங்க. சீயக்காங்கிறது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து நான் பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன். நான் வந்து பச்சைப்பயிறு, இது நெக்ஸ்ட் வெந்தயம். இது நான் மறுபடியும் சொல்றேன், பிகினர்ஸ்க்காக தான் நான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா பூந்தி கொட்டை இந்த மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் நார்மலா நமக்கு தெரியும் இல்லைங்களா, பெரிய நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்குங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலேயே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பூலாங்கிழங்குங்கிறது வந்து இதுதாங்க பாருங்க, ஒரு மாதிரி ஒயிட் சாண்டல்ல வந்து இதுதாங்க பூலாங்கிழங்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத வெட்டி வேறுங்க. நெக்ஸ்ட் வசம்புங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மகிழம்பூ. இது வந்து பூ மாதிரியே இருக்கும், சின்ன சின்ன பூ மாதிரியே இருக்கும். மகிழம்பூ இப்படிதாங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி வந்து யூஸ்வலா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா, இதான் செம்பருத்தி பூவு. இது ரெட் கலர் செம்பருத்தி பூவு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி, கருவேப்பிலை, இது வந்து வேப்பிலை. இதுதாங்க நம்ம வந்து
அரைக்க போகிறோம். இது நான் வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து டபுளாக பண்ணணும்னா நீங்கள் டபுளாக வந்து அமௌண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது எல்லாமே எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400 ருபீஸ் தாங்க ஆச்சு. நம்ம 100 கிராம் வந்து 150 ரூபா போட்டு வாங்குறதுக்கு நம்ம 1 கிலோ சீயக்காய்க்கு வந்து நம்ம 400 ரூபா தான் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோங்க. எல்லாமே வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இது எல்லாமே மொட்டை மாடியில் வந்து காய வச்சுட்டேன். நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அரப்பு. இதையும் ஒரு சைடு வந்து நம்ம காய வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த சீயக்காய் தூளை வந்து அரப்போட மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது நல்ல கண்டிஷனராக இருக்கும். ஸோ இதையும் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் அரப்பை. இப்போ மிஷினில் அரைக்கிறதுக்கு நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து சீயக்காயெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு, பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் வந்து கவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரப்பை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ சீயக்காய் வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. நம்ம வெயிட் பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ பக்கமாக வந்து வந்திருக்கு. 1.962 2 கிலோ பக்கமாக சீயக்காய் பவுட்ரு வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சீயக்காய் பவுட்ரும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அரப்பும் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்து பவுட்ரு ஆகிருக்கு. மிஷினில் கொடுத்தோம்னா நமக்கு நைஸாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அரப்பு. பவுடர் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இதில் தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நான் ஒரு டீஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு நல்லா தேய்க்கும் போது நல்லா கண்டிஷ்னராக இருக்கும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.